ஹலோ ஆல், வெல்கம் டு மஹி ஸ்நாக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட 2 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களிலும், பி என்பவர் 10 நாட்களிலும், சி என்பவர் 15 நாட்களிலும் முடிப்பர். பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து ஆரம்பித்து 2 நாட்கள் கழித்து செஞ்சுவிட்டனர். மீதியுள்ள வேலையை முடிக்க ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது ஏபிசி 3 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பி மற்றும் சி 2 பேரும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 நாளில் போயிட்டாங்க. அப்படின்னா மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பி மற்றும் சி 2 நாளில் எவ்வளோ வேலை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் மீதியுள்ள வேலையை ஏ கம்ப்ளீட் பண்ணுறது தெரிய முடியும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பி மற்றும் சி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 × 1/b + 1/c. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னாக்க 2 × 1/10 + 1/15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × 25/115 கிடைக்கும். 1/3. அதாவது பி மற்றும் சி 2 பேரும் கம்ப்ளீட் பண்ண ஒர்க் வந்து 1/3. இது ரிமைனிங் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஒர்க்கிலேருந்து இந்த ஒர்க்கை வந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் ஒர்க் எப்போவுமே நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம்? 1 தான் எடுத்துக்குவோம். 1லேருந்து இந்த 1/3 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மீதியுள்ள ஒர்க்கு கிடைச்சிடும். இதை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2/3 கிடைக்கும் நமக்கு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் கம்ப்ளீட் பண்ணுறாரு? ஏ கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ ஏ எத்தனை நாளில் நார்மலாக கம்ப்ளீட் பண்ணுவார்? 9 days கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இந்த 2/3 × 9ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏ மட்டும் அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்துக்குவார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2/3 × 9 days. 9 days அவர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார்னு கொஸ்டினில் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் 1 3s are 3, 3 3s are 9. ஸோ 2 3s are 6. அவர் ரிமைனிங் இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 6 days ஆகும். நாம் சால்வ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 15 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை 30 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 15 நாளில். ஸோ 1/a + 1/b 2 பேரும் சேர்ந்து 15 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இதில் பி மட்டும் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு? 30 days. ஸோ 1/a + 1/13 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/15. இதிலேருந்து ஏயோட வேல்யூவை சிம்பிளாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஏ மட்டும் செய்கிற வேலையை. தென் 1/a மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 1/15 - 1/30 = 30 - 15 / 450. 1/30. இப்போ இந்த வேலையை ஏ மட்டும் தனியாக செய்யணும்னா 30 days கம்ப்ளீட் பண்ணுவார். நாம் சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.